is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Dangerous times, don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind. நம்ம வந்து ஒண்ணு இத மதிக்கிறது இல்ல இல்லனா இது பூஜைக்கான ஒரு மலர்னு அப்படினு கோவில்ல சாமிக்கு படைக்கிறதோட நம்ம விட்டுறோம். இன்னைக்கு நான் வந்து இந்த சங்குப்பூவை நம்ம எப்படி உலர வச்சு அதை வந்து ஒரு வருஷத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பூவை நல்லா எடுத்து வாஷ் பண்ணணுங்க. ஒண்ணுக்கு 2 தடவை இதை நீங்க வாஷ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த பூவுல ஏதாவது ஒரு பூச்சி இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது இப்போ இந்த கொரோனா டைம் ஏற்கனவே எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கு. ஸோ எதையுமே நல்லா வாஷ் பண்ணணும். ஒண்ணுக்கு 2 தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. அப்படி வடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பராத்து ஒரு தட்டு சொல்லலாம். நான் வந்து ஒரு முரத்துல அந்த ஈரம் இருக்கும் பாத்தீங்களா, அது ரொம்ப சாஃப்ட் டெண்டரா இருக்கும். அந்த ஈரம்லாம் நிறைய இருக்கிறதுனால கீழே நீங்க வந்து ஒரு வாயில் துணி, நம்ம இந்த இட்லி துணிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை போட்டுட்டு அது மேல இந்த பூவை போட்டு வைக்கலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா டிஷ்யூ பேப்பரை அந்த முரத்து மேல விரிச்சிட்டு அந்த பூவை போட்டுட்டேன். அப்படியே அதை தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோன்னு.
இது பார்த்தீங்களா, இப்போ நல்லா இது வந்து காஞ்சி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி காஞ்சி போனதை ஒரு வைட் ஓப்பன் மவுத் பாட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளெல்லாம் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இந்த பூவை பார்த்தீங்களா, இப்படி ஒரு பாட்டிலில் போட்டு இதை ஒரு ஏர் டைட்டாக மூடி, சாதாரணமாக நம்ம வத்தல் இதெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் இதை அப்படியே வச்சுருக்கலாம். இது ஒரு வருஷம் ஆனாலும் இது எதுவுமே ஆகாது. உங்களுக்கு தேவைப்படும் போது எப்பயுமே சங்குப்பூ உங்களுக்கு கிடைக்கும். சங்குப்பூ மூலமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் 1 by 1 எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரேன். உங்களுக்கு எப்போல்லாம் எங்கெல்லாம் சங்குப்பூ கிடைக்குமோ அதை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி வளர்த்தி காய வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.